Dear students, in the video நம்ம food preservation low temperature and high temperature எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். So we are going to discuss about the use of low and high temperature during the food preservation. Use of low temperatures, microbial growth and enzyme reactions are retarded in foods stored at low temperature. So நம்ம ஒரு உணவுப் பொருளை அல்லது ஒரு பழங்கள் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சரி லோ டெம்பரேச்சரில் நம்ம வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் மைக்ரோபியல் growth எல்லாம் தடுக்கப்படும். The lower the temperature, the greater the retardation. நம்ம எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை குறைக்கிறோமோ மைனஸில் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய ஆக்டிவிட்டியிலேருந்து பாதுகாக்கப்படும். The low temperatures employed can be cellar storage temperature, refrigerator or chilling temperature, freezing temperature. So மூணு விதமான டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த உணவுப் பொருட்களை நம்ம 15 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணோன்னா அது பேர் செல்லர் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர்னு சொல்லி சொல்லுவோம். ஒருவேளை 0 to 5 டிகிரி செல்சியஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை ரெஃப்ரிஜிரேட்டர் டெம்பரேச்சர் அல்லது சில்லிங் டெம்பரேச்சர்னு சொல்லி சொல்கிறோம். ஒருவேளை -18 -40 சொல்லி நம்ம பாதுகாத்தோம்னா அதை ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னு சொல்லி சொல்கிறோம். Cellar storage temperatures about 15 degrees Celsius. Temperatures in cellars, that is underground rooms, where surplus food is stored in many villages, are usually not much below that of the outside air and is seldom lower than 15 degrees Celsius. So, நம்ம இந்த cellar storage temperature அப்படின்னு சொன்னா அது 15 degrees Celsius அரௌண்ட் இருக்கும். அது பூமிக்கு அடியில் நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரூம் கட்டி பாதாள அறையில் நம்ம பாதுகாக்கிறோம். அதில் ரொம்ப ஆழத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ பூமிக்கு மேற்பரப்புலேயே ஒரு சின்ன ஒரு குழி தோண்டி அதில் நம்ம பாதுகாக்கிறோம். இது சில வில்லேஜஸ்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் அண்டர் கிரவுண்ட் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். The temperature is not low enough to prevent the action of many spoilage organisms or of the plant enzymes. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இது ரொம்ப உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறத நம்ம தடுக்கலாம். டீகம்போசிஷன் இஸ் ஹவவர் ஸ்லோ டவுன் கன்சிடரபிளி. ஸோ ஒரு பழம் அல்லது காய்கறி அல்லது உணவுப் பொருள் தன்னைத்தானே கெட்டு போகக்கூடிய தன்மையும் குறைஞ்சிடும். ரூட் கிராப்ஸ், பொட்டேட்டோஸ், ஆனியன், ஆப்பிள்ஸ் அண்ட் சிமிலர் ஃபுட் ஐட்டம்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் ஃபார் லிமிட்டட் பீரியட்ஸ் டியூரிங் த வின்டர் மந்த்ஸ். ஸோ குளிர்காலத்தில் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற படங்கள்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் கொஞ்சம் லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். இன்னொரு மெத்தட் என்னன்னா ரெஃப்ரிஜிரேட்டர். இது நமக்கு எல்லாமே தெரியும். ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் சில்லிங் டெம்பரேச்சர், த மெயின்டெனன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் 0 டிகிரி செல்சியஸ் டு 5 டிகிரி செல்சியஸ். சில்லிங் டெம்பரேச்சர்ஸ் ஆர் அப்டைன்ட் அண்ட் மெயின்டைன் பை மீன்ஸ் ஆஃப் ஐஸ் ஆர் மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜிரேஷன். ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு குளிர்சாதன பெட்டியை நம்ம உருவாக்கி அதில் உணவுப் பொருளை நம்ம பாதுகாக்க முடியும். அல்லது பனிக்கட்டிகளையே உடச்சி நம்ம உப்பெல்லாம் போட்டு ஒரு கண்டெய்னர் சுற்றி நம்ம வச்சோம்னா அதுலேயும் உணவுப் பொருளை வச்சு நம்ம பாதுகாக்க முடியும். Fruits and vegetables, meats, poultry, fresh milk and milk products, fish and eggs can be preserved from 2 days to a week when held at this temperature. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம காய்கறிகள், பழங்கள், மாംസ பொருட்கள், பால், முட்டை இந்த மாதிரி உணவுப் பொருட்களெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் வரைக்கும் நம்ம பாதுகாக்க முடியும். அந்த உணவுப் பொருள் கெடாமல் இருக்கும். In addition to the foods mentioned above, foods prepared for serving or leftovers may also be stored in the household refrigerator. இப்போ நாம் பார்த்த உணவுப் பொருட்கள் தவிர ஒருவேளை அன்னன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய உணவுப் பொருள் ஏதாவது எக்ஸஸாக மிஞ்சி போயிருச்சுன்னா அதை கூட நம்ம என்ன சொல்லலாம் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம 1 நாள் 2 நாளைக்கு நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ எக்ஸஸான உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, நமக்கு மீதி எடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி நமக்கு பாதுகாக்க முடியும். The best storage temperature for many foods, eggs, for example, is slightly above 0 degree Celsius. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான உணவுப் பொருட்களை நம்ம 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில், தட் இஸ் 0 to 5ன்னு வச்சுக்கிட்டு அந்த டெம்பரேச்சரில் நம்ம அழகாக பாதுகாக்க முடியும். The optimum temperature of storage varies with the products and is fairly specific for any given food. ஸோ ஒவ்வொரு விதமான உணவுப் பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சரில் நம்ம வச்சு பாதுகாக்கணும். இறைச்சிகளெல்லாம் மைனஸில் தான் கொண்டு போய் நம்ம வச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாக்க முடியும்.
ஸோ ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்டிமம் டெம்பரேச்சர் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். Besides temperature, the relative humidity and the composition of the atmosphere can affect the preservation of the food. இப்போ பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை வந்து நம்ம டெம்பரேச்சரை குறைச்சி பாதுகாத்தாலும் அந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அந்த உணவுப் பொருட்களை கெடுத்து போட ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து ஹியூமிடிட்டி. ஸோ 10 டிகிரி செல்சியஸில் ஒரு மாதிரி இருக்கும், 20ல் ஹியூமிடிட்டி நிறையா இருக்குது, 30 டிகிரி செல்சியஸில் ஹியூமிடிட்டி வேறு மாதிரி இருந்துச்சு இப்போது. ஸோ இந்த மாதிரி ஹியூமிடிட்டி கூட உணவுப் பொருளுடைய ப்ரிசர்வேஷனில் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். கமர்ஷியல் கோல்டு ஸ்டோரேஜஸ் வித் ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் டெம்பரேச்சர் ஆர் நவ் used throughout the country, mainly in cities, for the storage of semi-perishable products such as potatoes and apples. சில உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாக்க முடியாது, கொஞ்ச நாள் பாதுகாக்கலாம், அது என்ன டக்குன்னு அழிஞ்சிடும். ஸோ இது வந்து செமி பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். பெரிஷபிள்னா அழியக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம வந்து நம்ம சிட்டிஸில், மெயின் சிட்டிஸில் அல்லது நாடு முழுவதும் நம்ம எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோன்னா, அதை வந்து ஒரு பெரிய ரூமுக்குள்ளே நம்ம வச்சு அதை வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அது நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி அணைஞ்சு ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஜுவல் கேப்பில் அந்த குளிரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பாதுகாக்கலாம். அதில் ஒரு வென்டிலேஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வெளியில் உள்ள காற்று உள்ளே வரும், கொஞ்சமாக உள்ள காற்று வெளியே வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பாதுகாக்க முடியும். This has made such foods available throughout the year and has also stabilized their prices in these cities. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து நிறைய கிடைக்கும் போது கொஞ்சம் ரேட்டுக்கு வாங்கி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு வருஷம் முழுசு கூட நம்ம வச்சு நினைச்சலாம், நாம் விற்க முடியும். விலை ஏற்றலாம், அந்த தட்டுப்பாடுகள்லாம் வரும்போது விலை ஏற்றி விற்கிறதுக்குலாம் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. Low temperatures chiefly inhibit the growth of microorganisms, although freezing may result in the destruction of some microorganisms. லோ டெம்பரேச்சரில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய வளர்ச்சி தடுக்கப்படும். ரொம்ப மைனஸ் டிகிரிக்கு செல்சியஸுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா மைக்ரோ ஆர்கானிசம், சில வகையான மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். Freezing may preserve foods for a long period of time, provided the quality of the food is good to begin with and the temperature of the storage is far below the actual freezing temperature is temperature of food. ஸோ இந்த ஃப்ரீசிங் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் என்னென்னா, நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைச்சி நம்ம கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். டெம்பரேச்சரை நல்லா குறைச்சி மைனஸில் கொண்டு போயிட்டோம்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ உணவுப் பொருட்கள் நம்ம ரொம்ப அழகாக சில மாதங்களுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் ப்ரிசர்வ் பண்ணி. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் டியூரிங் ஃப்ரீசிங் ப்ரிசர்வேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மைனஸ் டிகிரியில் செத்து போயிருது. The chief preservative effect of freezing temperature lies in the inability of microorganisms to grow at freezing temperature. ஸோ இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். சில விதமான மைக்ரோ ஆர்கானிசம் வளர முடியாமல் அதோடைய வளர்ச்சி தடுக்கப்படும். In vegetables, enzyme action may still produce undesirable effects on flavor and texture during freezing. ஸோ இந்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒருவேளை சில வெஜிடபிள்ஸில் என்சைம்ஸ் ஆக்ஷன் வந்து என்னச்சுன்னா அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸை உண்டாக்கும். ஒருவேளை அது ஸ்மெல்லையோ அல்லது அந்த உணவுப் பொருளுடைய வெளிப்புற தோற்றத்திலேயோ ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஒரு மாதிரி தோல் சுருங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் என்னச்சலாம் இருக்கலாம். The enzymes therefore must be destroyed by heating before the vegetables are frozen. ஸோ இப்படி என்சைமோடைய ஆக்ஷன் வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதோடைய தரம், அதோடைய சுவை எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தோற்றமெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விதமான காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த என்சைம்ஸை நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், அது என்ன மெத்தடில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ரீசிங் ப்ராசஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ப் ஃப்ரீசிங். இந்த ஸ்லோ ஃப்ரீசிங் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ஷார்ப் ஃப்ரீசிங் process. In this method, the foods are placed in refrigerated cabinets at temperatures ranging from -4 degrees Celsius to -29 degree Celsius. So, the refrigerator உள்ள கண்டெய்னரில் அல்லது கேபினெட்ஸில் -4 டிகிரி செல்சியஸ்லேருந்து -29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி அதில் இந்த ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம வச்சிடலாம். திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் இன் ஹோம் ஃப்ரீசர்ஸ். நம்ம வீட்டிலே ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் நம்ம வச்சு பாதுகாக்க முடியும். Freezing may require from 3 to 72 hours under such conditions.
ஸோ இந்த மாதிரி 3 மணி நேரத்தில் 72 மணி நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும். இதான் ஃப்ரீசர் பாக்ஸ். நம்ம உணவுப் பொருட்களை வைக்கிறது. சில நேரத்தில் நல்ல ஐஸ்கிரீம் கடைகள்லாம் அந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இத்தனை லிட்டர் உள்ளது கெப்பாசிட்டின்னு சொல்லி சின்னதுலையும் இருக்குது, பெருசும் இருக்குது. ஸோ இதை நம்ம மூடி திறக்கவும் செய்ய முடியும், அல்லது ஸ்லைடிங் டோரும் போட்டு நினச்சிவாங்க வச்சுருப்பாங்க. இது உணவுப் பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ். குயிக் ஃப்ரீசிங் ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் என்னன்னா குயிக் ஃப்ரீசிங் ப்ராசஸ். நம்ம முதல்ல பார்த்தது ஸ்லோ ஃப்ரீசிங் ப்ராசஸ், இப்போ பார்க்குறது குயிக் ஃப்ரீசிங். The lower temperatures used -32 degrees Celsius to -40 degrees Celsius freeze foods so rapidly that fine crystals are formed and the time of freezing is greatly reduced over that required in sharp freezing. ஸோ இங்கே ஷார்ப் ஃப்ரீசிங்கில் பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் கூட சில நேரத்தில் ஆகும். ஆனால் இந்த மாதிரி குயிக் ஃப்ரீசிங்கில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம -40 டிகிரி செல்சியஸாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி குயிக்காக நம்ம அச்சீவ் பண்ணும்போது ஸ்லோவாக அச்சீவ் பண்ணாமல் 72 மணி நேரம் நம்ம கொடுத்து -40 டிகிரி செல்சியஸ் வர்றது வேற, குயிக்காக நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அது 1 மணி நேரத்தில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். இதை குயிக் ஃப்ரீசிங் ப்ராசஸ் சொல்லி நாம் சொல்கிறோம். ஸோ இப்போ இப்படி இந்த ப்ராசஸில் செஞ்சோம்னா அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய வாட்டரும் என்னச்சுன்னா கிறிஸ்டல்ஸாக மாறி இந்த மாதிரி உணவுப் பொருளோட சேர்ந்து கிடக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிறிஸ்டல்ஸோடைய படம் தெரியுது வரது பக்கத்தில் நீங்கள் பாருங்கள். The fine crystals formed by quick freezing have a lesser effects on breaking up plant and animal cells than do methods of slow freezing that produce coarser ice crystals. ஸோ இந்த மாதிரி ஃபைன் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது அதோடைய ஒரு எஃபெக்ட் வந்து நம்முடைய உணவுப் பொருட்களில் இருக்கும். நீங்கள் ஸ்லோ ஃப்ரீசிங்கில் பண்ணினீங்கன்னா கோர்சர் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இன் குயிக் ஃப்ரீசிங் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் கேன் பி ஃப்ரோசன் இன் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். குயிக் ஃப்ரீசிங்கில் வந்து ஒரு வகையான நன்மை இருக்குது என்னன்னா, ஒரு பெரிய அளவிலான உணவுப் பொருட்களை ரொம்ப லிமிட்டட் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே நம்ம குயிக்காக -40 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ணிட முடியும், ப்ரிசர்வ் பண்ணிட முடியும். டீஹைட்ரோ ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. Dehydro freezing of fruits and vegetables consists of drying the food to about 50% of its original weight and volume and then freezing the food to preserve it. இப்போ நம்ம இந்த டீஹைட்ரோ ஃப்ரீசிங்னா எல்லா உணவுப் பொருட்களையும் பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு மெத்தடில் இந்த வாட்டர் லெவலை மட்டும் நம்ம குறைச்சி எடுத்துறோம், வெளியே எடுத்துறோம். உதாரணமாக ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த கிரேப்ஸை வந்து நம்ம அதை ஏதாவது ஒரு சொல்யூஷனில் நம்ம போட்டோம்னா அந்த கிரேப்ஸுக்குள்ளே உள்ள லிக்விட் ஜூஸஸ் எல்லாம் என்ன சொன்னால் அந்த அது உள்ளே இருந்துக்கிட்டு வாட்டர் மட்டும் என்ன செய்யும், வெளியே வந்துடும். ஸோ அது வந்து கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரேப்போடைய வெயிட்டு வால்யூம் வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் இருந்து தண்ணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் டீஹைட்ரோ. ஹைட்ரோனா வாட்டர்னு அர்த்தம், டீனா ரிமூவல்னு அர்த்தம். ஸோ டீஹைட்ரோ ஃப்ரீசிங்கில் இந்த மாதிரி நடக்குது. ஃப்ரீசிங் தான் பண்ண போகிறோம் உணவுப் பொருளை. அது -20 -30 -40 கூட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும். ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உணவுப் பொருளில் உள்ள வாட்டரை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். ஸோ இதுதான் அது வேரியஸ் மெத்தட்ஸ். சரியா, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. டீஹைட்ரோ ஃப்ரீசிங்கில் இன்னொரு பாயிண்ட், த குவாலிட்டி ஆஃப் டீஹைட்ரோ ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரோசன் வித்தவுட் ப்ரிலிமினரி ட்ரையிங். ஸோ இது வந்து குவாலிட்டி என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. அதோடைய வால்யூம் சேஞ்ச் ஆகும் அண்ட் அதோடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும், அதோடைய ஷேப் வேணால் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். ஆனால் குவாலிட்டி என்ன செய்யாது, மாறவே செய்யாது. The cost in packing, freezing, storing and shipping of such foods is less because of the reduction in weight and volume of foods during dehydro freezing. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, பேக் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது, வால்யூமும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே டபுள் மடங்கு நம்ம நினச்சலன்னா பேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து 100 டன் கொண்டு போகணும்னா ஒரு சாதாரணமான ஃபுட்டை நீங்கள் இந்த டீஹைட்ரோ போட்டிட்டீங்கன்னா 200 டன் டபுள் மடங்கு நினச்சலாம் நாம ஒரே கண்டெய்னரில் வச்சு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ நமக்கு குறைஞ்ச செலவுலேயே நிறைய அதிகமான அளவுக்கு உணவுப் பொருளை நம்ம பாதுகாக்கவும் முடியும், ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும், பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். The following figure depicts the relationship between bacterial growth and temperature. The rapid growth of bacteria occurs in the temperature zone of 60 Fahrenheit to 120 Fahrenheit. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக்சர் எடுத்தது, அந்த ஒரு புக்கிலேருந்து எடுத்த ஒரு பிக்சர். அந்த புக் ரெஃபரன்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸ்ரீலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி எழுதின ஒரு ஆத்தர் எழுதின புக்கு.
2003ல பப்ளிஷ் ஆனது. ஃபுட் சயின்ஸ் இதை பப்ளிஷ் பண்ணவங்க நியூ ஏஜ் இன்டர்நேஷனல் பப்ளிஷர்ஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதிகமான அளவு இந்த பாக்டீரியல் க்ரோத் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு பிளாக் கலர் ஷேட் போட்டு காட்டியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா 60 to 120 ஃபாரன்ஹீட்டில் அதிகமான அளவு பாக்டீரியல் க்ரோத் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரிப்போர்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லோ டெம்பரேச்சரில் நம்ம எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி. இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் ஹை டெம்பரேச்சரில் எப்படி உணவுப் பொருளை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னு சொல்லி. யூஸ் ஆஃப் ஹீட் ஆர் ஹை டெம்பரேச்சர்ஸ். The destruction of microorganisms by heat is due to the coagulation of the protoplasm. இப்போ ஹீட் பண்ணும்போது நிறைய புரோட்டீன் வந்து என்ன செய்யுதுன்னா கோயாகுலேட் ஆயிடும். அப்படின்னா அதோடைய ஷேப், அதோடைய நேச்சர், கலர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடும். உதாரணமாக நம்ம இப்போ ஒரு முட்டையை எடுத்து வந்து ஒரு சூடான கல் மேலே ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு உணவுப் பொருள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து கொயாகுலேட் ஆகிட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊசி போடும்போது கையில் ஒரு ஆல்கஹாலை வச்சு நமக்கு லேசாக தடவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அந்த ஆல்கஹால் தடவுறாங்கன்னா எந்த இடத்துல நமக்கு சரீரத்தில் ஊசி போட போகிறாங்களோ அந்த மேற்பரப்பில் நமக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், பாக்டீரியாலாம் இருக்கும். ஸோ இப்போ ஆல்கஹால் போடும்போது அந்த ஆல்கஹால் டச் பண்ண உடனே அந்த பாக்டீரியாவுடைய மேல் தோல் மேலே கொயாகுலேஷன் நடக்கிறதுனால அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் செத்து போயிடும். இல்லைனா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாகலைன்னா நம்ம ஊசி குத்தும் போது ஊசியோடைய முனையோட சேர்ந்து வெளியே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது. அப்படி போகக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நமக்கு இந்த ஆல்கஹால் கோட்டிங் கொடுத்து அதை மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்றாங்க. ஸோ கொயாகுலேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு புரோட்டீன் அங்கே வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுது அல்லது இழக்குது. The temperature and time used in heat processing a food depends upon the nature of the food and what other methods are combined with heat. ஸோ இந்த டெம்பரேச்சர், அது எவ்வளோ நேரம் நம்ம டைம் கொடுத்து ஹீட் பண்ணுறோம், இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த உணவுப் பொருளுடைய தன்மை அதை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன மெத்தடில் ஹீட் ஆகுது அப்படியும் இருக்கு. உதாரணமாக நீங்கள் ஒரு பேர்ன் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணுறீங்களா, அது மைக்ரோவேவ் ஓவனை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்களா, இது ரெண்டும் வேறு வேறு ஹீட்டிங் மெத்தட்ஸ். இது வந்து ஃப்ளேம் வச்சு, அது ரேடியேஷன் வச்சு. ஸோ எந்த மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுறீங்க, இதை பொறுத்து மாறும். The various degrees of heating used in preservation of food can be classified into 3 types. ஒன்று pasteurization, இன்னொன்று heating up to 100 degrees Celsius or 212 Fahrenheit and heating above 100 degrees Celsius. ஸோ pasteurization சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஹீட்டிங் அப் டு 100 டிகிரி செல்சியஸ் சொல்லி ஒரு மெத்தட். 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணால் மெத்தட்ஸ், அது வேறு மெத்தட். ஸோ பேஸ்டரைசேஷன்னா என்ன? The time and temperature used in the pasteurization process depend upon the product treated and the method used. ஸோ பேஸ்டரைசேஷன்னா என்ன டைம் கொடுக்குறோம், எவ்வளவு டிகிரி கொடுக்குறோம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் பேஸ்டரைசேஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து எந்த உணவுப் பொருளுக்கு இருக்குது அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். In pasteurization, most of the spoilage organisms are killed, but a few survive and hence must be inhibited by low temperatures or some other methods if spoilage is to be prevented. So இந்த pasteurization மெத்தடில் என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மைக்ரோ ஆர்கானிசம் கொன்றும், செத்து போயிடும். ஆனால் ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் என்ன செய்யலாம், ஒன் ஆர் டூ என்ன செய்யலாம், சர்வைவ் ஆகி தப்பிச்சு பிழைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து முதல்ல அதை லோ டெம்பரேச்சரில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொன்ற பிறகு தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். There are 2 methods of pasteurization. ஒன்று ஃப்ளாஷ் மெத்தட், இன்னொன்று ஹோல்டர் மெத்தட். ஃப்ளாஷ் மெத்தடில் என்ன செய்கிறோம், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் மெத்தட். ஃப்ளாஷ் மெத்தட்னா என்னது, ஹை டெம்பரேச்சர் கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் ஹை டெம்பரேச்சர் கொண்டு போயிடும். ஸோ டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஹீட் பண்ணாலும் அதை ஃப்ளாஷ் மெத்தட்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று a high temperature for a short time is used, while in the holder method or low temperature long time method a lower temperature for a longer time is used. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹோல்டர் மெத்தடுக்கு லோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் மெத்தடில் அந்த ஹீட்டிங் வந்து ஷார்ட் டைம் தான் இருக்கும், ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி. ஹோல்டர் மெத்தடில் 1 hour 2 hour 5 hours இப்படி நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ ஹோல்டர் மெத்தட் வந்து லோ டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஃப்ளாஷ் மெத்தடில் ஹை டெம்பரேச்சர் ஆனால் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி நடக்கும்.
There are slight variations in the time and temperature used for pasteurizing different foods like milk, cream, ice cream mix and wines. ஸோ எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரி பேஸ்டரைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மில்க்குக்கு வேறு மாதிரி இருக்குது, க்ரீமுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஐஸ்கிரீமுக்கு வேறு மாதிரி இருக்கும், தென் ஒயினுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்து போட்ட பிக்சர்ஸ். இது க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்து தான் போட்டேன். ஸோ ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீட்டிங் அப் டு த டெம்பரேச்சர் ஆஃப் அபவுட் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ 100 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம ஹீட் பண்ணி அந்த உணவுப் பொருட்களை நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். மோஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் கம் அண்டர் திஸ். நிறைய விதமானது உணவுப் பொருளை வந்து நம்ம சமைக்கிறது 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் கொண்டு வந்து நம்ம சமைக்கிறோம். This temperature can be obtained by boiling any liquid food, by immersing a container in boiling water or by exposure to steam. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம நினைக்கலாம், ஏதாவது உணவுப் பொருட்கள் வச்சு உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பாயிலிங் வாட்டரில் நல்லா முக்கி வச்சிருக்கலாம் அல்லது ஸ்டீம் அப்ளை பண்ணலாம் அந்த உணவுப் பொருட்கள் மேலே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி நம்ம உணவுப் பொருளை பாதுகாக்க முடியும். உதாரணமாக காலிஃப்ளவர், அதில் ஏதாவது புழு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா தண்ணிக்குள்ளே உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வைப்பாங்க அல்லது சுடு தண்ணிக்குள்ளே ஊற வைப்பாங்க அல்லது நீராவி அது மேலே படுற மாதிரி அதில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த புழுக்கள் இருந்துச்சுன்னா அது இறந்துடும். ஹீட்டிங் அப் டு எ டெம்பரேச்சர் ஆஃப் அபவுட் 100 டிகிரி செல்சியஸில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பிஃபோர் த யூஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர்ஸ் அண்ட் ஆட்டோக்ளேவ்ஸ், கேனிங் வாஸ் டன் அட் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் திஸ் கில்ட் ஆல் பாக்டீரியா எக்ஸப்ட் ஸ்போர்ஸ். பாக்டீரியாவுடைய ஜெனரேஷன், அந்த விதைகள் அல்லது முட்டைகள் நிலைமை சொல்லுவோம்ல, இந்த பாக்டீரியா வந்து அடுத்த ஸ்போரா மாறும். பாக்டீரியாவுடைய லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா தன்னை சுற்றி ஒரு பெரிய கவசத்தை மாதிரி உண்டாக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஸ்போர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாக்டீரியாவுடைய ஸ்போரை தவிர மற்ற எல்லாத்தையும் நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோக்ளேவிங் அது ஹை டெம்பரேச்சரில் கொண்டு போகிறது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொல்ல முடியும். கேனிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதாவது உணவுப் பொருட்களை சுத்தம் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டின்லையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அடைக்கிறதுக்கு பேர் தான் கேனிங். அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கர்ஸ், ஆட்டோக்ளேவ்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா அழகாக பாக்டீரியா வைரஸை நம்ம கொல்ல முடியும். ஹீட்டிங் அபவ் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம படிக்க போகிறது அடுத்த டைப். 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணி உணவுப் பொருட்களை நம்ம பாதுகாக்கலாம். டெம்பரேச்சர்ஸ் அபவ் 100 டிகிரி செல்சியஸ் ஆர் அப்டைன் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டீம் அண்டர் ப்ரெஷர் ஆஸ் இன் எ ப்ரெஷர் குக்கர் ஆர் ஆட்டோக்ளேவ். ஸோ ஆட்டோக்ளேவ் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே என்ன ப்ராசஸ்னா, ஹை டெம்பரேச்சர் கொண்டு போவோம், அப்போது நம்ம ப்ரெஷரும் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸ்டெரிலைசேஷன் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் கேன் பி brought about at 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 minutes அண்டர் மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் அல்லது ஆட்டோக்ளேவில் உணவுப் பொருளை வச்சு 15 நிமிஷத்துக்கு 121 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்ணுறதை நம்ம ஸ்டெரிலைசேஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே செத்துட்டு. ஸோ இந்த வீடியோவை 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸையும் பாருங்கள். ஸோ யூ கேன் லேர்ன் மோர். தேங்க்யூ.